ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சேனைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ நான் கொஞ்சம் சேனைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ இருக்கும் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதே டயத்தில் குச்சி குச்சியாக நம்ம சீச்சு வச்சுக்கலாம். அதை தண்ணியில் போட்டு ஒரு 3 தடவை கழுவிக்கிடுவோம். இப்போ கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க சேனைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கல்லும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டு மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் வேகட்டுங்க. இந்த சேனைக்கிழங்கு ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கணும். இப்போ அதை தண்ணி இருத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்னதாக இருந்துச்சு, கொஞ்சம் காஞ்சிதே இருந்துச்சு. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கையால் கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கோட்டிங் கொடுக்கணும் இல்லையா சேனைக்கிழங்குக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. அந்த சேனைக்கிழங்கை இதோட கலந்துருவோம். கலந்துட்டு நல்லா உடையாமல் நம்ம கலந்து விடணும். அதுக்குத்தான் நம்ம 3/4 பதத்துக்கு இந்த சேனைக்கிழங்கை வேக விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க, ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். காயவும் நம்ம இந்த சேனைக்கிழங்கை கொஞ்சம் முடிஞ்ச மட்டுக்கு தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். போட்டாலும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருந்தாலும் அது நம்ம கிளறையில் தனித்தனியாக வந்துடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதுமே கிளறி விட்டுறாதீங்க, ஒரு நிமிஷம் இருக்கட்டும். பிறகு நல்லா வெந்த பின்னாடி அதை கிளறி விடணும். அப்போத்தான் எண்ணெயில் ஒட்டாது, சட்டியிலையும் ஒட்டாது, ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். இதை அப்படியே குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா தட்டு பூரா காலி ஆயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இன்னொரு செட்டையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குல மட்டும்தான் குச்சி சிப்ஸு செய்யணுங்கிறது இல்லைங்க. இந்த சேனைக்கிழங்குலையும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் அடிபுடிக்கிற ரணக்கிழமை ஆயிரும். அந்த அளவுக்கு பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. பாருங்களேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வருதுன்னு. நல்லா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூட்டாகும். வெறுமாயிலையும் இதை நம்ம குழந்தைகளுக்கு திங்கிறதுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சேனைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தை யாருங்க இருக்கா? பொதுவாக பெரியவங்க நமக்குமே சேனைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க திங்க மாட்டோம்னு சொல்கிறவங்க கூட சேனைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது. சவுண்டு கேட்குதுல உங்களுக்கு? அவ்வளோதாங்க, நம்மளோட சேனைக்கிழங்கு குச்சி சிப்ஸு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.